கோவை, விருதுநகர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களை தொடர்ந்து விழுப்புரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். ஆய்வின் போது முடிவுற்ற திட்டங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதுடன் புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்டம் தோறும் கள ஆய்வு என்ற அடிப்படையில ஒரு திட்டத்தை துவங்கி அந்த திட்டத்தின் வாயிலாக பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில கடந்த மாதம் 24ஆம் தேதி கோவை மாவட்டத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் மற்றும் கள வைத்தார். இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்திற்கு அவர் கடந்த மாதம் 28ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டார். இவ்வாறாக தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் செல்ல இருக்கிறார் என்ற ஒரு தகவலை ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது கடந்த நவம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள்ல கள ஆய்வுகளை மேற்கொண்டு அங்கே பல்வேறு பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரையை மாற்றினார். மேற்கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதி வாரியாக சட்டமன்ற வாரியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து அங்க இருக்கக்கூடிய பணிகள் என்ன என்பது சம்பந்தமாக கேட்டிருந்தார். மேற்கொண்டு ஒரு கடிதத்தை அவர் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். அதாவது திமுகவினுடைய தொண்டர்களுக்கு ஒரு மடல் வாயிலாக இந்த தகவல்களை தொடர்ந்து அவர் வெளியிட்டு வருகிறார். அதன் அடிப்படையில வரக்கூடிய நவம்பர் 28 மற்றும் 29 தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்துல இந்த பணிகளை மேற்கொள்ள, அதாவது கள ஆய்வு பணிகளை விழுப்புரம் மாவட்டத்தில் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் உடன்பிறப்புகளாக உங்களை நேரில் சந்தித்து மக்களுடைய நல பணிகளை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அவர் தற்போதைய தகவலை தெரிவிச்சிருக்கிறார். அதாவது திமுக தலைமை கழகத்திலிருந்து அவர் அறிக்கையின் வாயிலாக ஒரு கடிதத்தை தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்துல முன்னதாக நடைபெற்ற கள ஆய்வு பணிகள் எவ்வாறாக மேற்கொள்ளப்பட்டது, யார நேர்ல சந்திச்சு என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்தோன்றத விலாவாரியா சொல்லியிருக்காரு. இந்த கடிதத்துல மேற்கொண்டு வரக்கூடிய 28, 29 அதாவது 28, 29 தேதிகள்ல விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு கள ஆய்வு மேற்கொள்ள இருப்பதா தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த தகவலை தான் நம்ம பார்த்துட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.